ஐயா வணக்கம். என் பேரு ராபர்ட் கியோசகி. ரிச் டேட் போர் டேட் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்கேன். தமிழ்ல பணக்கார தந்தை ஏழை தந்தைங்க ஐயா. புத்தகத்தை கொடு, எனக்கு தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும். இந்தாங்க ஐயா, இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தை தமிழ் மக்கள் கிட்ட ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு திருக்குறள் எழுதித்தாங்க ஐயா. நல்ல புத்தகம், நல்ல புத்தகம். உன் புத்தகத்தை வாசித்து விட்டேன். நான் சொல்கிற திருக்குறளை எழுதிக்கொள். நிதி அறிவாலே செல்வம் அடைந்திடு, அல்லாமல் உழைப்பாலே அன்று உயர்வு. ஆகா ஆகா, ஏன் புத்தகத்துக்கான திருக்குறள் அது? நல்லா இருக்குங்கய்யா, நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு என்னங்கய்யா அர்த்தம்? உனக்கு நான் இங்கிலீஷ்லேயே சொல்றேன். வெல்த் கம்ஸ் த்ரூ ஃபினான்ஷியல் நாலேஜ், நாட் மெர்லி த்ரூ லேபர் அலோன் டஸ் ஒன் ரைஸ். அதாவது வெறும் உழைப்பு மட்டுமே பத்தாது, ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கணும். இன்ஃப்ளேஷன், பண வீக்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சேவிங்ஸ்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, எது சிறந்த முதலீடு, தங்கமா நிலமா ஷேர் மார்க்கெட்டா மியூச்சுவல் ஃபண்டா அப்படின்னு முதலீடு பற்றிய அறிவு இருக்கணும். அசட்டுக்கும் லையபிலிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்தால் தான் இந்த காலத்தில் சர்வை பண்ணவே முடியும். வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டுமே பத்தாது, ஹார்ட் ஒர்க் கூட ஃபினான்ஷியல் நாலேஜும் சேரும் போது தான் பணக்காரனாக முடியும். இதெல்லாம் தானே இந்த புத்தகத்தில் எழுதியிருக்க. இதைத்தான் நான் இவ்வளோ சிம்பிளா 7 வார்த்தைகள்ல எழுதியிருக்கேன். நிதி அறிவாலே செல்வம் அடைந்திடு, அல்லாமல் உழைப்பாலே அன்று உயர்வு. ரொம்ப நன்றிங்க ஐயா.